நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க சாமி. ஆனா அது நான் சொன்னது இல்ல, பாரதியார் சொல்லிட்டு போனது. அது உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காக சொன்னது. பொண்ணுங்க கண்ணை கசக்கினது போதுன்னு அவர் மனைவிய மனசுல வச்சுக்கிட்டு சொல்லிட்டு போனது. சொல்றேன், கேட்டுக்கோ. தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி பெரும் கூட்டுக்கு இறையென மோயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன புரியுது தாயி? ஏதோ புரியுது சாமி, ஆனா சரியா எனக்கு புரியல. ஆனா கேட்கும்போது மனசுக்குள்ள என்னமோ நல்லா இருக்கு. அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. சாமி, இன்னொரு முறை கேட்கணும் போல இருக்கு. சொல்றீங்களா? சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லட்டுமா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழ பருவம் எய்தி கொட்டும் கூட்டுக்கு இறைன மோயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி பெரும் கூற்றுக்கு இறையென மோயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன புரியுது? அழுதுகிட்டே இருக்க கூடாது, ஏதோ செய்யணும்னு புரியுது. அழுதா எதுவுமே நடக்காது. அழக்கூடாதுன்னு புரியுது. அழமாட்டேன், நான் இனி அழவே மாட்டேன். ஏதோ செய்யணும், நான் ஏதோ செய்யணும். அம்மா தாயி, ஆத்தால மனசுல வேண்டிக்கிட்டு உன் மனசு என்ன சொல்லுது அதை செய். தாயி, மனசு தப்பா சொல்லாது, மனசு தப்பா வழி காட்டாது, மனசு யோசிக்காது, மனசு திட்டம் போடாது. மனசுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும். மனசு சொல்றத செய், மனசு சொல்றத மட்டும் செய்.
மனசுக்குள்ள தைரியமா இரு. மனசுக்குள்ள தைரியமா இருக்கணும். மேல இருந்து விழுந்தா கீழே விழணும். நீ விழாத, நீ விழக்கூடாது. நீ காத்து மண்டலத்தை தாண்டி நில்லு. பூமியில காலை வச்சு ஆகாயத்தை முட்டு. பூலோகத்துல அதர்மம் வந்தாதான் ஆண்டவன் இருக்கிறது தெரியும். போத்தாயி, நீ தைரியமா போ. வெற்றியை கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. போராடிதான் பெறணும். புராணங்கள்ல கடவுளே போராடிதான் வெற்றியை பெற்றிருக்காரு. போராட்டம் வலி இல்ல, வெற்றியை தாங்குற மன வலிமை. போத்தாயி, தைரியமா போ. ஆத்தா, இந்த குழந்தைக்கு நல்ல வழி சொல்லு ஆத்தா. அம்மா பராசக்தி அம்மா தாயே. இப்பவும் மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அந்த மனசு என்ன சொல்லுதோ அதன்படி செய். போத்தாயி, தைரியமா போ. அம்மா சந்தோஷம் வரல போதும். ஆடிட்டர் மாத்தியாச்சுல மாமா, அந்த விஷயமும் போயிருக்காரு. வந்துருவாரு, நீங்க சாப்பிடுங்க. ஏ ராஜேஷ், அந்த பொண்ணு சாப்பிடலையா? பசிச்சா சாப்பிடுவா பெரியப்பா. அவ என்ன குழந்தையா? சிவகாமி,
சிதம்பரம் வீட்டுக்கு வந்த எந்த ஜீவனும் பட்டினியோடு வெளியில போனது கிடையாது. சிவகாமி போக விடமாட்டா. நல்லதோ கெட்டதோ மாலதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. இனிமே அவ இங்கதான் இருப்பா. நீங்க தான் அவளுக்கு கதி. அவளை பட்னி போடுறது அன்னலட்சுமி சிவகாமிக்கு அழகில்லை. அங்கிள் என்ன கொஞ்சம் போட்டுமா? போடு. நீ போட போட நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா நான் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா கஷ்டம் உங்களுக்கு தான். நீங்க அப்புறம் பட்னியா கிடக்கணும். சாரி பெரியப்பா, நான் எழுந்துக்கிறேன். இவன் ஏமா அப்படி இருக்கான்? இவன் தானே மாலதி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தான். அப்புறம் ஏன் இப்படி பட்டும் படாம இருக்கிறான்? சம்திங் ராங். ஓகே, அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்ல. நான் எந்திரிக்கிறேன், நீ கிளம்புடா. நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. சிவகாமி, என்னவோ பண்ணி மாலதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. அவளை பட்னி போடுறது அவளது நல்லதில்லை. போய் அவளுக்கு சாப்பாடு போடும் ப்ளீஸ். பாரதி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன அங்கிள்? இஷ்டம் இல்லாமலா ராஜேஷ் மாலதி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பான்? அப்படிதான் தெரியுது. இல்லை, நாம் கூப்பிட்ட போதெல்லாம் வராத ராஜேஷ் இப்போ மாலத்தியை இஷ்டம் இல்லாமலா இங்கே அழைச்சிட்டு வந்திருப்பான்? அவங்க உள்ள வந்தப்போ பாரதி ஆரத்தி எடுத்தாதான் உள்ள வருவேன்னு மாலதி சொல்றா. ராஜேஷ் எதுவுமே சொல்ல முடியாம என்ன பாக்குறான். மாலதிக்கு ராஜேஷ் எதுக்கோ பயப்படுறான். என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ இருக்கு. அது என்னவா இருக்கும்? என்னன்னு புரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ இருக்கு. இருக்கும். நீ சொன்னா கண்டிப்பா இருக்கும். என்ன, அந்த மாலதி நம்ம எல்லாரையுமே, ஏன் அந்த கிரிமினல் நடராஜனையே ஆட்டி படைத்தவளாச்சே. அவளுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள், வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள், கிளவர் கேர்ள். பாரதி, அவ எங்க இருக்கிறா? சாப்பாடு உன்னதான். சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இங்கேயே சாப்பிடுறியா இல்ல ரூம்ல கொண்டு போய் வைக்கவா? என்னால சாப்பிடல. ராஜேஷ் சாப்பிடாம நான் மட்டும் இப்படி சாப்பிட முடியும்?
தாங்கல அதான். பாரதி, 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 கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. பாரதி சீக்கிரம் வா. பாரதி, கொஞ்சம் சீக்கிரம் வா. பாரதி சீக்கிரம் கொண்டா. குடு. இந்தா. இந்த வீட்டில் யாரும் பட்னி கிடக்க வேண்டாம். பசிச்சா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம். பட்னி போட்ட பாவம் எங்களுக்கு வேண்டாம். என்ன பாரதி, எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ்? பசியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நடிப்பு தான். என் அத்தைக்கு கண்ணு கலங்கிடுச்சு, கவனிச்சியா? காலம் பூரா நடிக்க போறியா? மாறவே மாட்டியா? மாறுவேன் நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம். சாரி, உன்னை நான் இந்த வீட்டை விட்டே அனுப்புனதுக்கு அப்புறம் மாறுவேன். அது வரைக்கும் மாறவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். நீ என்னடி என்ன மன்னிக்கிறது? நீ யார் என்ன மன்னிக்கிறதுக்கு? ராஜேஷ் பண்ண பெரிய தப்பு உன்னை கல்யாணம் பண்ணது. அதை விட பெரிய தப்பு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது. நீதான் என்னமோ பண்ணி அவனை சம்மதிக்க வச்சிருக்க. சாரி பாரதி, உன்னை கெஞ்சி கேட்குறேன், நான் சொல்றத கேளு. என்னை மருமகளா ஏத்துக்க வேண்டாம், உன் தங்கச்சியாவது இருந்துக்கிறனே, ப்ளீஸ் பாரதி. என்னடி வாய்ஸ் மாறுது? பாரதி, மாறும் என்பதே மாறாததுதான். மாலத்தி தப்ப உணர்ந்து தெரிஞ்சிட்டா. அதை தவிர சிதம்பரத்தோட மருமகள் ஆயிட்டா. என்ன பண்றது, ஏத்துக்க வேண்டியதுதான். மாலத்தி, பாரதி சொல்றதை கேட்டு நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்க. சரிங்க அங்கிள், பாரதி சொல்றபடியே நடந்துப்பேன். பாரதி உங்க அக்கா மாத்திரம் இல்லை, இந்த வீட்டு மூத்த மருமக. அவளுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி. அதனால அவ சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. சரிங்க அங்கிள். குட். என்ன அசந்துட்டியா? இனிமே இப்படித்தான், டபுள் ஆக்ட் தான். உனக்கு மட்டும் நாட் டெரர் மாலதி, மற்றவங்களுக்கு நான் இன்னசென்ட் மாலதி, பார்க்கறதுக்கு பாவப்பட்ட பொண்ணு.